ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீமத் பகவத்கீதை சாங்கியயோகத்தினுடைய 5வது ஸ்லோகம். குருன் ஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்த காமான்ஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். இப்பேற்பட்ட குருமார்கள், பெரியோர்கள், இவர்கள் எல்லோரையும் ஆச்சாரியா பிதரப் புத்திராஹா அப்படிங்கிற ஸ்லோகங்கள்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். என்னுடைய குருக்கள் கிருபாச்சாரியால் இருக்கா, பெரியோர்கள் எல்லோரும் இருக்கா. இவர் பீஷ்மர், துரோணர், இவா எல்லாரையும் எப்படி அடிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பேசுகிறான். குருமார்கள் எல்லோரையும் கொல்லாமல், ஒரு கால் இந்த யுத்தம் நீ பண்ணாமல் இருந்தால் உனக்கு ராஜ்யம் ஒன்றும் கிடையாது, பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற பரிஸ்திதி வந்துருமே ஆகில், ஹே கிருஷ்ணா, நான் அதுதான் ஸ்ரேயஸ்ன்னு நினைக்கிறேன். குருமார்களை கொல்லாமல், மகானுபாவர்களான இந்த குரு இவாளெல்லாம் கொல்லாமல் நீ இப்போ யுத்தத்திலிருந்து பின்வாங்கினால் பைக்ஷ்யம், உனக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டிய பரிஸ்திதி அப்படின்னு சொன்னால் அதுதான் ஸ்ரேயஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயோபோக்தும் பைக்ஷ்யம் இஹ லோகே. இந்த லோகத்தில் நான் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு போகிறது தான் சரி, அதுதான் உசத்தின்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்கு மாறுதலாக அந்த பிச்சை எடுக்காமல் நீ வாழணும், சௌக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த குருமார்களை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஹத்வார்த்த காமான்ஸ்து குரு நிஹைவ. இப்பேற்பட்ட குருமார்களை கொன்றுவிட்டு, இவர்கள் எல்லோரையும், பெரியோர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டு அந்த அர்த்தத்தையும் காமத்தையும், அதாவது சென்ஸ் பிளஷர்ஸ், இந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய சௌக்கியங்கள், ஐம்புலனுக்கான சந்தோஷங்களை அனுபவிப்பதற்கோ அல்லது இந்த சொத்து, ராஜ்யம், இந்த சௌக்கியங்கள், இந்த கம்ஃபர்ட், இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறத நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய ரத்தம் படிஞ்ச ஒரு சௌக்கியமாக நான் இதை பார்க்கிறேன். அவர்களை கொன்றுவிட்டு நான் ஒவ்வொரு காரியத்துக்கு செல்வத்தை எடுத்து செலவு பண்ணும் பொழுதும் அவர்களுடைய ரத்தம் அந்த செல்வத்தில் எனக்கு காணப்படும் அப்படின்னு சொல்கிறான். புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். இப்போ ஏற்பட்ட ஒரு முடிவு, அந்த முடிவில் அவன் உறுதியாக இருக்கான். இப்போ பாருங்கோ, அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு நான் பிச்சை எடுத்து தான் வாழ்வது தான் வசத்தி அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வரான். அது மட்டும் இல்லை, இதற்கப்புறம் அர்ஜுனனுடைய மனசு எப்படியெல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பார்க்கலாம். அதுவும் இந்த ஒரு 5 ஸ்லோகம், இப்போ அவன் பேசுகிற 4வது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து 5 ஸ்லோகம், 9, 10 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரீமான ஃப்ளக்சுவேஷன் அர்ஜுனனுடைய மனசில் பார்க்கலாம். இப்போது கடந்த 2 ஸ்லோகத்தில், 4வது ஸ்லோகத்திலையும் 5வது ஸ்லோகத்திலையும் அவன் இப்படி சொல்கிறான். அடுத்த 2 ஸ்லோகங்களில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவனுடைய புத்தி. ஸ்ரீ குருபியோ நம.